எல்லாருக்கும் வணக்கம். போன ஃபஸ்ட்டு எபிசோடில் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் இல்லை ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிற பங்குச்சந்தை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம திரும்பவும் நம்ம ஸ்கூல் டேஸ்க்கே போகலாம். ஸ்கூல் டேஸ்க்கில் நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பீங்க. ஐஸ்கிரீம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்கள் ஸ்கூல்லையே பேசி ஒரு ஐஸ்கிரீம் கடை செட் பண்ணுறீங்க. அதுக்கு சுமார் ஒரு 1,00,000 ரூபா முதலீடு செய்கிறீங்க அப்படின்னு கற்பனை பண்ணிங்க. என்ன மாதிரி ஐஸ்கிரீம் குழந்தைங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த ஸ்கூலில் படித்ததால் அங்கே என்ன மாதிரி விரும்புகிறாங்க உங்களுக்கே நல்லா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால நீங்கள் அதோட கலர், டெக்ஸ்சர், டேஸ்ட்டு, என்ன மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்து உங்கள் ஐஸ்கிரீமை செட் பண்ணுறீங்க. உங்கள் ஐஸ்கிரீமும் நல்லா பிரபலமாக ஆயிடுது. வெறும் 1,00,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ண உங்கள் ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. 4 ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் ஜாயின் பண்ணுறலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் 1,00,000 ரூபா வீதம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள்கிட்ட 5,00,000 ரூபா முதலீடு ஆயிடுச்சு. அது மற்ற ஸ்கூல் காலேஜுக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் ஒரு 4 பிரான்ச்சஸை ஓப்பன் பண்ணுறீங்க. கொஞ்ச நாள்லேயே உங்கள் ஐஸ்கிரீம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுது. நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. உங்கள் ஐஸ்கிரீம் நாளடைவில் ரொம்ப பாப்புலர் ஆனதால் மற்ற ஸ்கூல் காலேஜ்லேயும் உங்களை கடையை திறக்க சொல்கிறாங்க. ஆனால் அது பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா தேவைப்படுது. ஆனால் உங்ககிட்ட இருக்கிறது 50 லட்சம்னு வச்சுங்களேன். ஏன்னா 5 பேரும் சேர்ந்து இது வரைக்கும் ஐஸ்கிரீம் ஷாப்பில் சம்பாதிச்சது எல்லாம் சேர்த்து 50 லட்சம் உங்கள் கையில் இருக்குது. ஆனால் இன்னொரு 50 லட்சத்துக்கு என்ன பண்ணுறது? அந்த இன்னொரு 50 லட்சத்துக்கு யாராவது கடன் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா கடன் கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் முதவே எல்லாமே கடன்லாம் வாங்கி 50 லட்சம் ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ ஒரு சிஸ்டமேட்டிக்கான முறையில் எந்த ஒரு லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நல்ல விதமாக பணம் திரட்டணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் கை கொடுக்கும். அதுதான் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் ஐஸ்கிரீம் ஷாப்பை ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த 50 லட்சத்தையும் 10 ரூபா ஷேர் வீதம் 5 லட்சம் ஷேராக பிரித்து லிஸ்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பண்ணுறதால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மட்டும் இல்லை, இப்போ உங்கள் கம்பெனியில் யார் வேணாலும் ஷேர் ஹோல்டராக இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த ஐஸ்கிரீமை பொறுத்து மட்டும் இல்லை, எந்த கம்பெனியாக இருந்தாலும் 51% அதுக்கும் மேலே யார்கிட்ட இருக்கோ ஷேர்ஸு அவங்க தான் முடிவு எடுக்கிறதுல முக்கியமான அதிக உரிமை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஷாப்போட கம்ப்ளீட் நிர்வாகமும் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட 51% இல்லை அதுக்கும் மேலே ஷேர் இருக்கணும். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க, 51% பங்குகளை வச்சுக்கிட்டு ப்ரொமோட்டராக ஆயிடுறீங்க. ஸோ ப்ரொமோட்டர் இல்லை ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யார் அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவங்க போதுமான அளவு இல்லைன்னா ரொம்ப அதிக அளவில் ஷேர்களை வச்சுக்குவாங்க. இதனால என்ன நடக்கும், அதோட ஓனர்ஷிப் அவங்கக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் 51% பங்குகளை வச்சுருக்கிறதால அது கிட்டத்தட்ட 51 லட்சம் மதிப்பான பங்குகளை உங்கள் கையில் வச்சுருக்கிறதால நீங்கள் அதோட ஓனர்ஷிப்பையும் வச்சுருப்பீங்க. அதோட கம்ப்ளீட் மேனேஜ்மெண்ட்டும் உங்கள் கையில் இருக்கும். ஷேர் மார்க்கெட் வழியாக உங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணவங்க சும்மா பணம் கொடுக்கல, அவங்களுக்கு இந்த கம்பெனிலேருந்து வர்ற லாபத்தில் நிச்சயமாக பங்கு கொடுக்கணும். அந்த பங்கை அப்பப்போ பிரித்து கொடுக்கறது தான் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 10 லட்சம் பங்குகளை வச்சுக்கிட்டு நீங்கள் 10 ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிங்க, 1 கோடி ரூபா. நாளடைவில் உங்கள் ஐஸ்கிரீம் ஷாப்பும் நல்லா போகுது, அதனால நிறைய லாபம் வருது, நிறைய டிவிடெண்ட் கொடுக்குறீங்க. அதனால் எல்லா இடத்துலையும் உங்கள் ஷாப்போட உங்கள் பிராண்ட் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்கள் பிராண்ட் ரொம்ப நல்லா தெரியுது. இதனால் என்ன ஆகும், 10 ரூபா முகமதிப்பில் விற்ற உங்கள் பங்கு நல்லா மேலே போக ஆரம்பிக்கும். சப்போஸ் இப்போ 2 மடங்கு ஆச்சுன்னு வச்சுங்களேன், 20 ரூபா ஆச்சு அப்படின்னா உங்கள் இன்வெஸ்டட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 1 கோடி ரூபா இப்போ 2 கோடியாக மாறி இருக்கும். இதே மாதிரி மேலும் மேலும் ஷேர்ஸ் கை மாறிக்கிட்டே இருக்கும். யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வருதோ அவங்களாம் வாங்குவாங்க. சமயத்தில் யாருமே வாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப நல்ல பாப்புலர் ஆயிடுச்சுன்னா அப்பர் சர்க்கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பர் சர்க்கிட்னா அது
புதுசாக வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் கையில் வச்சுட்டு யாருமே விற்க ரெடியாக இல்லை. அப்போ தான் வந்து அப்பர் சர்க்கியூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஷேர்ஸ் வந்து கை மாறி மாறி வந்து நாளடைவில் வந்து 10 கோடி பிஸ்னஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். உங்களால் என்ன பண்ண முடியும், அந்த ஷேர்ஸ் வச்சுக்கிட்டு இன்னும் அந்த பணத்தை வந்து ரொம்ப வெறும் வந்து ஒரு ஊரில் வச்ச கடைகளை வந்து இன்னும் பல ஊர்களுக்கும் உங்களால் வைக்க முடியும். சாதாரணமாக சின்னதாக ஆரம்பிக்கிற ஒரு கடையை வந்து எந்த அளவுக்கு விஸ்தீரணமாக ஒரு பேன் இண்டியா அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்தியாவில் எங்கே வேணாலும் உங்களால் பண்ண முடிஞ்சால் அது வந்து இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் வழியாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்க முடிஞ்சால் தான் நல்ல வழியில் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி ஐஸ்கிரீம் அப்படின்னு பார்த்தோம். இதே மாதிரி நிறைய விஷயங்கள், சோப்பு, சீப்பு, கண்ணாடி, எது எடுத்தாலும் வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்கும், ஏன் ஐஸ்கிரீமுக்கே கூட வந்து இந்தியாவில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகி இருக்குது நிறைய கம்பெனிகள். நிறைய ஃபுட் பேக்கேஜிங், ஃபுட்டு விற்கிற கம்பெனிகள். இப்போ நெஸ்லேயே கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அப்படிம்பாங்க, அதில் இருக்குது. அதில் வந்து எல்லா விதமான உணவுப் பொருட்களும் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நெஸ்லே மாதிரி, காட்ரேஜ், டாட்டா, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், இது மாதிரி நிறைய கம்பெனிகள், பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கம்பெனிகள் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ரொம்ப சின்னதாக ஆரம்பித்த கம்பெனி தான் வந்து அதுக்கப்புறம் பெரிய கம்பெனியாக வளர்ந்துருக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட். இந்தியாவில் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி 2 பிரதான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி.